பில்டர் ஜெல் யூஸ் பண்ணி 3D டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிரேப் டிசைன் தான் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த லாங் வீடியோவில் காட்ட போகிறேன். அது வந்து நான் ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். இப்போ நான் டிப் வந்து சாஃப்ட் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இந்த சாஃப்ட் ஸ்கொயர் டிப்பை வந்து நீங்கள் எப்படி ஓவல் ஷேப் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் மட்டும் ஷேப் கொண்டு வாங்க. நீங்கள் இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் கூட தனியாக கூட நீங்கள் எடுத்துட்டு ஷேப் கொண்டு வந்துக்கலாம். உங்கள் கஸ்டமர் கையாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதுவே ஸ்டாண்டில் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் டிப் எடுத்துட்டிங்கன்னா டிப்பில் வந்து இந்த கார்னரில் பிடிச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு ஸ்டாண்டில் வசதியாக இல்லைன்னா நீங்கள் டிப்பில் கூட டிப் தனியாக எடுத்துகிட்டு கூட ஷேப் கொண்டு வந்துருங்க. நான் கிரேப் டிசைன் வந்து இந்த கார்னர்லேயே தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கார்னரில் வந்து ஓவல் ஷேப் இருந்தால் அது அழகாக இருக்கும். அதனால நான் ஓவல் ஷேப் கொண்டு வந்துடுறேன். லென்த் வந்து நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம், ஷேப் மட்டும் மாற்றுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பிட்டு பிட்டாக சின்ன சின்னதாக தூள் மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸஸாக கட் பண்ணது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து இந்த மாதிரி பண்ணி இப்படி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கீழே விழுந்துடும். உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸும் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ப்னஸும் வந்து கம்மியாகிடும். டிப் வந்து பஃப் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிப் வந்து நல்லா ஷைனஸ் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். சில டிப் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சாலும் ரிமூவ் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பஃபர் யூஸ் பண்ணி அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இதுவே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கும் போது இந்த மாதிரி ஷைனஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு பேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பேஸ் கலர் கொடுக்க போகிறதில்ல, டைரெக்டாக டிசைனே வந்து பேஸ் கலராக கொடுக்க போகிறேன். இப்போது நான் கிரேப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து கிரேப் கலர் தான் இது. ஸோ அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீங்கள் சென்டரில் உங்களுக்கு எது வரைக்கும் கிரேப் டிசைன் வேணுமோ அது வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வரைஞ்சிக்கோங்க. டிசைன் பார்டர் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபுல்லாக ஜெல் பாலிஷ் வச்சு மர்ஜ் பண்ணிவிடுங்க. ஜெல் பாலிஷ் எடுத்து இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். நீங்கள் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. பில்டர் ஜெல் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பில்டர் ஜெல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கையில். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைரக்ஷனில் வைங்க. டைரக்ஷனில் வச்சிங்கன்னா தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக இறங்கும்.
ஃபுல்லாக இறங்குனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இறங்குற அளவுக்கு கொஞ்சம் பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி அதை நல்லா இறக்கி விடுங்க. இப்போ உடனே க்யூர் பண்ணிடணும். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஒரு முறை க்யூர் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அந்த இதுவை தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை மாதிரி பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை மாதிரி கொஞ்சம் நல்லா கீழே இறங்கட்டும். நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணி மறுபடியும் க்யூர் பண்ணணும். இப்போ நான் க்யூர் பண்ணுறேன். உடனே க்யூர் பண்ணிடணும். க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அதை தொடச்சிருங்க. இந்த டிசைன் வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக தப்பாக தான் வரும். நான் சொல்கிற டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து அழகாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே மறுபடியும் பில்டர் ஜெல் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட் இப்படி வைங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைங்க. இப்போ உடனே க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் துடைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல வைக்கிறேன். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் உள்ளே வந்து யூவி லேம்பில் வைக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி எதாவது வச்சுட்டு கொஞ்சம் சைடாக ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன்னு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த டிசைன் தனியாக வராது. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதே பொசிஷன்லேயே யூவி லேம்பில் வைக்கணும். இப்போ நான் யூவி லேம்பில் வைக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. ஒரு முறையும் நீங்கள் துடைக்கணும் இந்த மாதிரி. மறுபடியும் அதே மாதிரியே வைங்க. மறுபடியும் இந்த பக்கம் வைக்கிறேன். அதே மாதிரியே தான் வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் இப்படி பிடிங்க. பிடிச்சிங்கன்னா தான் உங்களோட ப்ரஷ்ல இருந்து, நான் டாட்டிங் டூல் தான் யூஸ் பண்ணுறேன், டாட்டிங் டூல்லேருந்து அப்படியே இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள்லேயே அதுக்குள்ளேயே வந்துடும். பில்டர் ஜெல் வந்து உடனே நீங்கள் அப்படியே எடுத்துட முடியாது. அப்புறம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது க்யூர் பண்ணிவிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு முறையும் தொடைங்க. அப்போ தான் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரியே நான் இங்கே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் இப்போது க்யூர் பண்ணுறேன் நான். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இப்படி வைங்க. அப்போ தான் அது வந்து நல்லா இறங்கும். உங்கள் டிப்பில் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ஷேப்பே நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து சர்க்கிளாக இது பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பாருங்கள், இதை மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எக்ஸஸாக இருக்க எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அதே பொசிஷனில் தான் இருக்கணும். இப்போது கொஞ்சம் சர்க்கிள் பண்ண மாதிரி இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி எடுங்க. நான் இந்த கார்னர்லாம் பண்ணும்போது டிப் வந்து பாருங்கள் கொஞ்சம் சைடாக வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் சைடாக தான் வைக்கணும். நீங்கள் யூவி லேம்ப்குள்ளே வைக்கும் போதும் இதே மாதிரி தான் பொசிஷனில் சைடாக வைக்கணும். இப்போது க்யூர் பண்ணிக்கலாம். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு மறுபடியும் பில்டர் ஜெல் எடுத்துக்கலாம். இங்கே கார்னரில் பண்ணும்போது உங்கள் டிப் விட்டு வெளியில் போகக்கூடாது. டிப்பை விட்டு வெளியில் போச்சுன்னா உங்கள் கையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ண மாதிரி எடுங்க. எடுத்துட்டு இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. க்யூர் பண்ணிவிட்டேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு மறுபடியும் பில்டர் ஜெல் எடுத்து இந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இப்போது க்யூர் பண்ணிக்கலாம். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். இதை மாதிரி ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி க்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே லீஃப் மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இது வரைஞ்சிட்டு கொஞ்சம் க்யூர் பண்ணிக்கோங்க. க்யூர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு லீஃப் வரைஞ்சிருங்க. இப்போது இதை வந்து 120 செகண்ட்ஸ் ஃபுல்லாக க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க மறுபடியும். இப்போது டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது டாப் கோட் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இதுதான் பில்டர் ஜெல்லில் நம்ம பண்ணுற 3D ஆர்ட். இப்போது இதை வந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் இப்போ க்யூர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அதனால் இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது க்யூர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து மூவே ஆகாது. இதை டைரெக்டாக வந்து நீங்கள் சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, இதை டைரெக்டாக சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக இருக்கும். ஃப்ரூட் டிசைன் மட்டும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு விரலில் வந்து ஃப்ரூட் டிசைன் மாதிரி அழகாக பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் பாருங்கள்.
அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் வந்து இப்படி பண்ணிங்கனாலே உங்கள் ப்ரஷ் வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ப்ரஷ் நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் துடைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லாவே இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாகவே இருக்கும். எல்லா இதுவுமே வந்து இப்படி தான் துடைக்கணும். டாட்டிங் டூலும் இப்படி தான் துடைக்கணும். பில்டர் ஜெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணாலும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். அசிட்டோன் ஃப்ரீ வந்து மஸ்ட். எல்லாத்துக்குமே அசிட்டோன் ஃப்ரீ தேவைப்படும். இந்த லின் ஃப்ரீ ஷீட்டும் எல்லாத்துக்குமே தேவைப்படும். இன்னைக்கு மட்டுமே இந்த டிசைனுக்கு மட்டுமே நான் 10 லின் ஃப்ரீ ஷீட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். லின் ஃப்ரீ ஷீட் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஹோல்சேலில் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.